தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 20,000 30,000 வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, யாரெல்லாம் நான் இன்ஜினியரிங் டிகிரி படித்தா கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிப்பேன் என்ற முடிவை எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. இந்த வீடியோ பதிவில் கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ 2024ஓட எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் ரேங்க்கு 20,000 30,000 அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதில் 5% டிஃப்ரென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி புது செட் ஆஃப் ரேங்க்ஸை டிஎன்இஏ 2025க்காக நாங்கள் கணித்திருக்கிறோம். இந்த கணிப்பின்படி உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் ஃபார் டிஎன்இஏ 2025 எங்களுடைய ரேங்கோட 80% 90% வரைக்கும் ஒத்து போகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற நீங்கள் நினச்ச கல்லூரியில் நினச்ச பிரான்ச்சில் படிக்கிறதுக்கான ஒரு சீட் அலாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 20,000 30,000 வரைக்கும் யாரெல்லாம் கரண்ட்டாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. இதன்படி எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி 21,241 மற்றும் அதற்கு கீழாக எந்த மாணவர்கள் எல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் அட் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. 21,300 ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரியில் வச்சிருக்கிற மாணவர்களுக்கும் அதற்கு கீழாக வச்சிருக்கிற மாணவர்களுக்கும் ஏஐ மற்றும் டிஎஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 21,442 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரியில் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அட் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 21,617 ஜென்ரல் ரேங்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 21,892 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிருஷ்ணா காலேஜோட குனியமுத்தூர் கேம்பஸும் கோவைப்புதூர் கேம்பஸும் கம்பைன் ஆகிட்டு ஒரே கவுன்சிலிங் கோடில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 வருகிற மாதிரி நாங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். இந்த நியூஸ் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன 21,892 என்கின்ற ஜென்ரல் ரேங்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய சீட்ஸு அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 22,064 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏஐ அண்ட் டிஎஸ் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 22,858 மற்றும் அதற்கு குறைந்த ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 23,445 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 23,717 சிவில் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,929 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,967 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தட் இஸ் சிஐடி கேம்பஸில் வாய்ப்பு இருக்குங்க. 24,081 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்குக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 24,443 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. இறுதியாக 24,632 ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி மற்றும் இதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக 24,756 ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,882 ஜென்ரல் ரேங்க் மற்றும் இதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் ஐடி பிரான்ச் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
25,029 ஜென்ரல் ரேங்க் மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 25,220 மற்றும் அதற்கு கீழான ஜென்ரல் ரேங்குக்கு ஏஐ அண்ட் டிஎஸ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 25,267 ஜென்ரல் கேட்டகரி லெஸ் தேன் ஜென்ரல் கேட்டகரி 25,267 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 25,274 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்குக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 26,475 மற்றும் அதற்கு குறைவான ரேங்க் ஜென்ரல் ரேங்க் ஓபிசி கேட்டகரி சிஎஸ் மற்றும் பிஸ்னஸ் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 27,499 மற்றும் அதற்கு கீழான ஜென்ரல் ரேங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராபாளையம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 27,574 மற்றும் அதற்கு குறைந்த ஜென்ரல் ரேங்குக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடைசியாக 27,903 மற்றும் அதற்கு குறைவான ரேங்குக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்தபடியாக 28,035 ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி யாரெல்லாம் ரேங்க் வாங்கி வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 28,147 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 28,209 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 28,534 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் ஏஐ அண்ட் டிஎஸ்ல ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 28,795 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி ஐடி பிரான்ச் அதே கிருஷ்ணா குரூப்பில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 29,016 மற்றும் அதற்கு குறைந்த ஜென்ரல் ரேங்க் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 29,239 மற்றும் அதுக்கு குறைவான ரேங்க்ஸ் ஐடி பிரான்ச் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராபாளையம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 29,656 சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப்பில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 29,806 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 29,888 பயோடெக்னாலஜி பிரான்ச் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 30,547 ஜென்ரல் ரேங்க் மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு மெட்டலர்ஜிக்கல் பிரான்ச் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடைசியாக 30,822 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா குரூப் ஆஃப் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிற எங்களுடைய கணித்த ப்ரிடிக்ட் பண்ண ரேங்க்ஸும் உங்களுடைய டிஎன்இஏ 2025ஓட ரேங்க்ஸும் 80% 90% வரைக்கும் மேட்ச் ஆகிற பட்சத்தில் இந்த வருடம் கோயம்புத்தூரில் இருக்கிற நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பிரான்ச் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.